வேத பிரிய தேவ புதல்வ சேதம் அடையா காத்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் நல்ல கூட சுவிசேஷகனுடைய வேலையை செய், அதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா, எஸ்ரா எப்படிப்பட்டவனா இருந்தானோம்னா, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் யோசிக்கவும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஒரு சுவிசேஷகன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சுவிசேஷர்களுக்கு புதிய ஏற்பாட்டில் பவுல் அப்போஸ்தலன் நிறைய ஆலோசனை கொடுத்துருப்பாரு. தீமோத்தேயுலாம் அது எப்படிப்பட்டவனாக இருக்கணும், ஆண்டோடைய வேலை செய்கிறவன், கண்காணியானவன், குற்றச்சாட்டப்படாதவனாக இருக்கணும், அப்படிலாம் நிறைய பேசியிருப்பார். இங்கே பழைய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா எஸ்ரா கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். பார்த்தீங்களா, அந்த காலத்திலேயே எஸ்ரா ஆண்டோடைய ஊழியத்தை செய்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அவர் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தாராம், அதன்படி செய்தார், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசித்தார். இதுக்கெல்லாம் தன்னை பக்குவப்படுத்தி இருந்தார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்ம ஆண்டோடைய வேலையை செய்யும்போது நம்முடைய இருதயம் பக்குவமாக இருக்கிறதா, நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு சாட்சியாக இருக்கிறதா, நம்முடைய காரியங்கள்லாம் அவருக்கு பிரியமாக இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டோடைய ஊழியத்தை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். சுவிசேஷகனுடைய வேலையை செய் அப்படின்னா நம்ம சுவிசேஷகன் எப்படி இருக்கணுமோ அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும், எஸ்ராவை போல. இந்த கூட கர்த்தர் நம்மோடு இந்த வார்த்தையின் மூலமாக பேசியிருக்கிறாரு. நாமும் இதை என்ன செய்வோம், நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ளுவோம், ஆண்டோடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுவோம், மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளுவோம், எஸ்ராவை போல உபதேசிக்க கற்றுக்கொள்ளுவோம், ஆராய கற்றுக்கொள்ளுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.